ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் என்னென்ன பயிர் வச்சுருக்கோம் பார்க்கலாங்களா? இது வந்து வேர்க்கடலை செடி, இது வந்து எள்ளு செடி, அப்புறம் இது வந்து தெனை, உளுந்து செடி, அப்புறமா வந்து உளுந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து கத்திரிக்காய் செடி. பூச்சி அடிச்சிச்சு, மருந்து தான் அடிக்கணும். இதுவும் சொன்னால் தான் இதில் முள் குத்தும், பெருகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது க்ளவ் தான் போடணும். அப்புறம் சாமந்தி, 2 விதமான சாமந்தி நட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2 கலர் சாமந்தி. அப்புறம் இது வந்து வெண்டைக்காய், இதுவும் சொன்னால் தான் குத்திடும், பெருகிறது ரொம்ப கஷ்டமாக. அந்த இதுக்கும் க்ளவ் தான் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் கத்திரிக்காய்க்கும் க்ளவ் தான். இது வந்து சின்ன சாமந்தி, அதாவது வைலட் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் அதெல்லாம் பூக்குங்கள, அதுதான் இப்போ தான் நட்டுருக்கோம், களை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து கனகாமரம். இது பெருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது கனகாமரம் செடி தெரியுதுங்களா? அதுக்கப்புறமா இப்போ தான் நெல் பயிர் வைக்கிறதுக்காக விதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 30 நாள் கழித்து தான் இதை நடுவோம். அதை நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேங்களா? தேங்க்யூ.